முன்னுரை. மனம் மாறி ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். கடவுளின் பாசத்திற்குரிய இறை சமூகமே, இந்த 24ஆம் ஞாயிறு திரு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனம் மாறிய ஒரு பாவியின் பொருட்டு உண்டாகும் மற்றற்ற மகிழ்ச்சியை இயேசு இன்று உவமைகளின் வாயிலாய் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எள்ளி நகைக்கும் பரிசேயருக்கு சவுக்கடி கொடுக்கும் இயேசு புறக்கணித்தலை மேன்மை காட்டும் கெட்ட பார்வையை மிரட்டுகின்றார். நம்முடைய வாழ்விலும் இத்தகைய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது நாம் பிறரை இகழ்ச்சியோடு நோக்கி அவரை வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இகழ்ந்திருக்கலாம். இயேசு இத்தகைய நிலையை களைய நம்மை மாற்ற ஆசிக்கின்றார். இந்த இறையழைப்பை ஏற்போம். இயேசுவின் அன்பு குடும்பமாய் அவரை பின்தொடரும் வரம் கேட்டு இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறையாசீர் பெறுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலியுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலியுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. கதிர் விளைந்திடும் காணுங்கள், எதிர்நோக்குடன் வாருங்கள். கதிர் விளைந்திடும் காணுங்கள், இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய திருப்பலியானது தனது 23வது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி ஆண்டு நன்றி செலுத்துகிற எலன் ஜெனிஃபர் என்பவருக்காக நன்றி கூறுவோம். அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் ஆண்டவன் தர வேண்டும் என்று மன்றாடும். வேதமை திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிற முரளிராஜ் ஜான்சி பிரதிபா குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கும். இருதய பாபு குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இவர் குடும்பத்தாரும் இந்த நாளிலே ஆண்டவன் நிறைவாக ஆசிர்வதிக்க நம்ம அவர்களுக்காக ஜெபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் சிறப்பான கருத்துகளுக்காக ஜெபிப்பும். அருண் விஜய் அவருடைய திருமண தடை நீங்க வேண்டும் என்றும், செல்வராஜ் சௌமியா ரவி எமில்டா அவருடைய குழந்தை வரம் வேண்டியும், ஸ்டீவன் உடல்நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்றும்,
திருத்தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் நாம் விசேஷ விதமாக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் அத்தனை பேருக்கும் அவருடைய கருத்துக்களுக்கு அனைத்துக்கும் ஆண்டவர் செய்யுமெடுக்குமாறும் என்றாலும், மேலும் திருப்பலியானது யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மேலும் உலகில் வாழ்ந்து மரித்து போன அல்போன்ஸ் கமலம், தொம்மை குரூஸ் லூர்தம்மாள், வேதமாணிக்கம் சவரி அம்மாள், மிக்கேல் அம்மாள், சிறிய புஷ்பம், அற்புத மேரி பாலசாமி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், அபூர்வசாமி, அன்னமேரி, அந்தோணிசாமி, சின்னம்மாள், சின்னப்பன், அன்னமாயி, தர்மராஜ் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனுடைய ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பார்வை தர வேண்டுமாய் என்றார். அன்புக்குள்ளே இன்று பொது காலத்துடைய 24வது ஞாயிறை நாம் சிறப்பிக்க ஒன்று கூடி வந்திருக்கும். நம்முடைய வாசங்கள் மிக அழகான, மிக அற்புதமான ஒரு வாசம். நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் கடவுள் அன்புள்ளம் கொண்டவராக, இரக்கம் உள்ளவராக, மன்னிப்பவராக இருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக மிக தெல்ல தெளிவாக எடுத்துச் செல்கிறார். கண்களை மூடி இந்த அருமையான திருப்பலியிலே நம்முடைய அன்றாட வாழ்விலே பல நிலைகளில் நம்முடைய உடலாலும், உள்ளத்தாலும், சிந்தனையாலும், செயல்களாலும், வார்த்தைகளாலும் பலரை அல்லது பலமுறை நாம் தவறி விழுந்திருப்போம். அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எங்கள் சிந்தனையால் பிறரின் நற்செயல்களுக்கு தவறான சாயம், பொறாமையால் அவர்களை வஞ்சித்த தருணங்களுக்காய் இறைவா எங்களை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்து. எல்லோருமாக சேர்ந்து நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எங்கள் பேச்சால் பிறரின் வாழ்க்கையை காயப்படுத்தி பிறர் மனம் நோக செய்த தருணங்களுக்காய் இறைவா எங்களை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எங்கள் செயல்களால் பிறரை மகிழ்விக்க, நலம் பயக்க வாய்ப்புகள் இருந்தும் வன்முறைகளால் பிறரை அவமானம் செய்த தருணங்களுக்காக இறைவா எங்களை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா வாய்வரின் செம்மறியே தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈனருளீசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை நீர் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். அனைவரும் நிற்போம். இந்த மாதம் விழிய மாதத்தை கொண்டாடுகிறோம். இறை வார்த்தை உயிருள்ளது, வாழ்வு தரக்கூடியது என்பதை அணைந்திருக்கிறோம். எனவே இப்போது இறை வார்த்தையானது பவனியாக எடுத்து வர இருக்கிறது. இயேசுவே உந்தன் வார்த்தையால் என்ற பாடலுடைய 4 வரிகளை பாடினோம். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. இறை வார்த்தை வாங்கும் போது அனைவரும் தலை வணங்கி மன்றாடும். வார்த்தைக்கு தலை வணங்கி மரியாதை செய்யும். அனைவரும் அமருவோம். முதல் வாசக முன்னுரை. மோசே திரும்பி வர காலந்தாழ்த்தியதால் கன்றுக்குட்டி செய்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு சினமூட்டுகின்றார். இவர்களுக்காய் மோசே பரிந்து பேசி இறை தண்டனையை தடுக்கும் இந்த அன்பின் செயலை விவரிக்கும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32. இறை வார்த்தைகள் 7 முதல் 11 மற்றும் 13 முதல் 14 வரை. அந்நாளில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ
எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டார்கள். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்கள் எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடு வலிமை மிகு கரத்தோடும் நீ தாமாகவே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த மக்களுக்கு எதிராக கோபம் மூழ்வது ஏன்? அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வளிமன பிறனை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதும் உன் வளிமனபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்ளுவார் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறு ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். பல்லவி. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். பல்லவி. உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி.
வாசக முன்னுரை. நான் தொடக்கத்தில் பாவியாக இருந்தேன். ஆண்டவரை பழித்துரைத்து துன்புறுத்தினேன். ஆயினும் அவர் இந்த முதன்மையான பாவிக்கு இறங்கி என்னை உயர்த்தினார் என்று புனித பவுலடியாரின் மனதை விளக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு நாம் கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவரே, எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்காடு தின செய்தியிருந்து வாசகம். லூக்கான செய்தி அத்தியாயம் 15 இறை திருவசனங்கள் 1 - 32 முடிய. வரிதண்டுபோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவளோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று காணாமல் போனாள். அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்வோடு தம் தோள்மேல் போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து தன் நண்பர்களை மண்டை வீட்டாரை அழைத்து, என்னோடு மகிழுங்கள், என்னில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோல மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சி விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்களிடம் இருந்த 10 ஆத்மாக்கள் ஒன்று காணாமல் போனார்.
அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், இரடில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறி ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். இவளில் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை எல்லாம் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் மாடினார். எனவே நாட்டு குடிமக்கள் ஒருவிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினர். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெரிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு மோக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நானுடைய மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தம் விட்டார். மகனும் அவரிடம், அப்பா, கடவுளுக்கு மோக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் நம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றும் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள். இவன் கைகளுக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை அழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொடுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாமல் இருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியில் வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம்முடைய கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. 1000 நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் எனக்கு தந்ததில்லை. ஆனால் விளை மகளிரோடு சேர்ந்தும் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடன் எனக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறேன் என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறான். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். எனினும் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த ஒரு கற்பனை கதை. ஒரு அருள் பணியாளரும் ஒருவர் பாவ சங்கீதம் செய்வதற்காக செல்கிறார். வழக்கமாக இன்னைக்கு நிறைய பேர் அதை பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்மலாம் புனிதர்கள் ஆகிட்டோம். பாவ சங்கீதம் பல ஆண்டுகள் கழித்து பண்ணிக்கலாம், இப்போ என்னத்துக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் பாவ சங்கீதத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய முறை தவ காலத்தில் பற்றி நிறைய பேசுவோம். ஒரு காலம் எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போலாம் தெரியும், பெரிய வயசான ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் பாவசனம் பண்ணாமல் நன்மை வாங்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய டிவைன் மாஸ் இது மாதிரி பெரிய பெரிய ரெட்ரீஸ் எல்லாம் போனால் இதை தான் வலியுறுத்துறாங்க. நன்மை இல்லாமல் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஃபாஸ்ட் சொல்கிறார், தகுதியற்ற முறையில் நன்மை வாங்கணும் அப்படின்னு தான் நான் கத்துறார் வீடியோவில். அவன் இன்னைக்கு பாவ சங்கீதம் இந்த ஒரு நான் சொன்னேன். அவர் போய் பாவசம் செய்து கற்பனை கதை நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன ஃபாதர் பாவசந்தம் பற்றி பப்ளிக்காக பேசுகிறீங்கன்னு. அவர் ஒரு மோசமான ஒரு பாவத்தை எடுக்கிறார். என்ன பாவம்லாம் சொல்ல வழக்கமாக இந்த பாவத்தை சொன்ன இந்த அருள் பணியாரம் சொல்கிற இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் தப்பு, சரியா, கடவுள் உங்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறார், முயற்சி எடுங்க, திரும்ப இந்த பாவத்தை நீங்கள் திரும்பி செய்யாமல் இருக்க முயற்சி செய்கின்றார். கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அதே ஆள் அதே குருவான வருகிறார். திருப்பி அதே பாவத்தை அறிக்கையிடுகிறார். அந்த சாமியார் கொஞ்சம் என்னடா போன மாதிரி தான் சொன்னோம், திருப்பி கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், முதல் முறை பண்ணிட்டு 2ஆம் முறை அதே தவறை சொல்கிற, கொஞ்சம் பாருங்கள், கடவுள் உங்களுடைய அன்பு எவ்வளோ பெருசு, நீங்கள் அந்த தப்பை விட்டுடணும், அதை இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்றார்.
அப்புறம் சரிங்க சாமி அவர் அட்வைஸ்லாம் பண்ணி பிளஸ்ஸிங் பண்ணி அமிச்சிட்டார். திருப்பி ஒரே மாதிரி ஒரு 5-6 முறை அதே ஆள் அதே சாமியார் அதே மோசமான பாவம். கடைசியா முறை வரும்போது சாமியாருக்கு சம்மக்கும், என்னையா இந்த திறந்தைய மாட்டேன்றான், எத்தனை முறை அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு. அப்போ சொல்லிட்ட பாருங்க, ஃபாதருக்கு கோவம் வந்துச்சு. இந்த முறை கற்பனை கதை, அதனால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக தேவைனா கதையினுடைய இதை மட்டும் இது மாரல் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஃபாதர் சொன்னார், இந்த தப்புங்க, ரொம்ப தப்பு, எத்தனை முறை சொல்லுது உங்களுக்கு, கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணுறார். இதே தப்பை திருப்பி பண்ணி வந்திருக்கீங்களா நீங்கள், கோவமா பேசுகிறார். இதெல்லாம் கடவுள் மன்னிக்க மாட்டார் அப்படி இன்னும் கொஞ்சம் ஓகமாக பேசுகிறார். கதையினுடைய ட்விஸ்டிங் தான் சிலுவையிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. சாமியார் திரும்பி பார்க்குறார், அந்த பாவம் செய்த வந்தவன் திரும்பி பார்க்குறான். அப்போது சிலுவையில் இருக்கிற இயேசு தன் வலக்கையை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டார். யாரை பார்த்து? பாவம் செய்யணும் பார்த்து. அந்த சாமியாரை பார்த்து கேட்டார், இந்த பாவிக்காக இறந்தது நான், நீ அல்ல. இந்த பாவிகளுக்காக இருந்தது நான், நீ அல்ல அப்படின்னு சொல்லி போயிட்டாராம். இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நீ கேட்ட இந்த வாசகங்கள், நம்ம எல்லாம் மனிதர்கள், தவறே இல்லை, தவறக்கூடியவர்கள். நிச்சயமா அது ஒத்துக்கணும், நம்ம அனைவருமே தவறக்கூடிய. தவறுதான் வாழ்வு. நீங்கள் யாராவது இங்கே சொல்லுங்க, நான் தவறே பண்ணல அப்படின்னா நீங்கள் பொய் சொல்றீங்க. தப்பு பண்ணாத மனிதர்கள் இந்த உலகிலே இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன மாதிரி நேராக பண்ணல, சிந்தனையால், செயலால், மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த தவறிலிருந்து திருந்துவதற்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான இன்றைய 3 வாசகங்கள். இதை நான் இப்படியாக யோசிக்கிறேன். மன்னிப்பு அப்படி ஒரு வார்த்தை போட்டுக்கலாம் பார்க்காம, மன்னிப்பு. கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவங்க அனைவருக்கும் ரொம்ப அன்பானவர், அதில் மாற்று கருத்தே இல்லை. கடவுள் அன்பானவர். அந்த அன்புடைய விளைவு தான் மன்னிப்பு. அன்பு இல்லைன்னா மன்னிப்பு இல்லை. நீங்க நிறைய குடும்பங்களில் கூட பார்க்கலாம் நினைக்கிறேன். அன்பு எங்க இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்கா மன்னிப்பு வந்துடும். ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லுவாங்க, love does not records wrong doings. நம்ம தவறுகளை சேகரித்து வைக்கிற இடம் இருந்தால் அங்கே அன்பு இருக்க வாய்ப்பே இல்லை. அன்பு எதையுமே ரெக்கார்ட் பண்ணாதான், தவறுகளை குறைகளை பெரிதுபடுத்துவது இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே நான் பார்க்கிறேன், கடவுளை இப்படி கொண்டு வருகிறேன். இப்போ நீங்கள் நான் பலமுறை சொல்லுது, நாம் தப்பு செஞ்சிட்டோம், கடவுள் முன்பாக நிற்கிறோம். நான் கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெறவில்லை என்றால் நம்மளால இன்னைக்கு வாழவே முடியாது. அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம், கடவுள் அன்பானவர், மன்னிக்கக்கூடியவர். இதில் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது, அதான் இரக்கம் அப்படின்னு சொல்கிறான். கடவுளுடைய இரக்கத்தை பற்றி தான் இன்னைக்கு ரொம்ப அழகான 3 வாசகங்கள் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆர்ஸ் நகரத்தை சேர்ந்த அற்புதமான ஒரு புனிதரை பற்றி நான் உங்களோட பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவர் யாரும் இல்லை, ஜான் மரிய வியானி. அவர் மறை மாவட்ட குருக்களின் பாதுகாவலர். அப்படின்ற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பாவசங்கீதம். அவருடைய பாவசம் கேட்பதற்காக நீங்க தான் வாசித்திருப்பீங்க. 18 மணி நேரம் பாவசம் கேட்டிருக்கார். எங்கெங்கோ இருந்து, பிரான்ஸ் தேசத்திலிருந்து பெரிய பெரிய ஆட்கள், ஏன் இன்னும் சொன்ன பிஷப்ஸ், ஆயர்கள், மேலும் நான் சொன்ன மாதிரி திருத்தந்தையர்கள் கூட அப்படியே பாவசம் பண்ணாலாம். இதெல்லாம் கேள்விப்பட்டு, எப்பா இந்த மனசன் பயங்கரமான ஆள் அப்படி என்று இந்த மரிய வியானியை பற்றி எல்லாம் அப்படியே பெருமையாக பேசுகிறாங்க, மகிழ்ந்து கொண்டாடுகிறாங்க. அப்போ மரிய வியானி சொன்னாராம், நான் ஒன்றும் பண்ணலையே, நான் என்ன பண்ணேன், அந்த பாவியின் பின்பாக, பாவியினுடைய பின்னால கடவுள் சென்று பாவசம் பண்ண சொல்ற. நான் இல்லை, ஒவ்வொரு முறையும் என்னிடம் பாவசம் பண்ண வராங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னால கடவுள் சென்று நல்ல பாவசம் பண்ண சொல்றாரு. நான் ஒரு கருவியாக இருக்கிறேன், மற்றபடி நான் பெருசா பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்வில் பாருங்களேன், இந்த பாவம் அப்படி ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் என்னன்னா, நான் பாவமே செய்யலை, நம்ம பற்றி அவன் தான் மிகப்பெரிய பாவம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ உலகம் அப்படிதான் போய்கொண்டு, நீ அதை பற்றி பலமுறை சொல்லிங்க, யார் தப்பு பண்ணல, அதனால் நான் ஏன் போய் பாவம் செஞ்சு பண்ணும் என்று நிறைய பேர் பாவ மன்னிப்பை பெற விரும்புவதே இல்லை. ஆனால் இன்னைக்கு வாசகங்கள் கடவுளை நமக்கு 2 முகத்தை காட்டுகிறது. 2 முகம். இந்த மாதிரி 3 முகம் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, 6 முகம் மாதிரி இல்லை, அது 3 முகம், இது 2 முகம். ஏசு கடவுளுடைய நீதியின் முகம், கடவுளுடைய இரக்கத்தின் முகம். முதல் வாசகம் ரொம்ப அழகான ஒரு விஷயம். முதல்ல நீதியை பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் நீதியானவர் அப்படின்னா,
கண்டிப்பானவர், தண்டிப்பவர். நீங்க தப்பு பண்ணா குற்றங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சா தான் நீதி. உங்கள்கிட்ட நீதிபதி இருக்காங்க. நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா 6 மாதம் ஜெயிலு அல்லது உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு அல்லது நீங்கள் ஃபைன் அப்படின்னு இன்னைக்கு நீதி நம்மை வழி நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் இரக்கம் உள்ளவர், வந்து அன்பானவர். நம்முடைய குற்றங்களுக்குரிய தண்டனைக்கு ஏற்றபடி அவர் நம்மை நடத்துவதில்லை, மாறாக அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் 2 முகம். நான் சொன்ன மாதிரி நீதியின் முகம், இன்னும் வந்து இரக்கத்தின் முகம். முதல் வாசகத்தை வந்துடலாம். நீதி முகத்தை பார்க்கிற போது இஸ்ராயேல் மக்கள் கடவுள் அவரை உங்களுக்கு தெரியும் கொண்டு வருகிறார் இந்த பாலைவனத்தில். இவர்கள் கடவுளுடைய அன்பை நானே உங்கள் கடவுள் நீங்கள் எங்கள் மக்கள் சொன்னார். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அவருடைய அன்பை மறந்து, வசனம் மிக அழகாய் சொல்வது, பொன்னால் தங்கள் நகையெல்லாம் போட்டு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அவங்க வந்து இந்த கண்ணுக்குட்டியை வழிபடுகிறார். கடவுளுக்கு செம்ம கோபம். நீதியின் முகம். அந்த மக்களை கண்டிப்பா தண்டிக்கணும், நான் விட போறதே இல்லை. நீ பார்த்தீங்க இந்த மக்கள் வளர்ந்தா கழுத்துடைய மக்கள் திருந்தவே மாட்டான், திருந்தத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாதிரி அப்படி. ஆனால் நீங்க பார்த்தா இன்னொரு என்ட்ரி உள்ள வர்றாரு, யாரு? மோசே. அழகாக இந்த மக்களுக்காக பருந்து பேசுகிறார். நீ பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமா இந்த கடவுள் அப்படி இறங்கி வந்து அப்படியே மெல்ட் ஆயிறார், ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே மெல்ட் ஆகி அந்த அன்பின் முகம், இரக்கத்தின் முகம், தண்டிக்கிறேன் என்று சொன்ன அந்த மக்களை தண்டியாமல் விடுவதை தான் இன்னைக்கு முதல் வாசம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு முறை மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய படையில் வந்து ஒரு போர் வீரன் இருக்கான். உங்களுக்கு தெரியும், தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்டனை தானே. அவன் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விடுகிறான். அவனுக்கு வந்து அது தூக்கு தண்டனை அவனுக்கு விதிக்கப்படுகிறார். அவனுடைய தாய், ஒரே பையன், உங்களுக்கு தெரியும் இந்த கருணை மனெல்லாம் அப்பெல்லாம் இல்லை. அவே அரசனை சந்தித்து மகனுக்காக சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி என் பையன் தப்பு பண்ணா மன்னிச்சிருங்க ஐயா, நீங்கள் வந்து அவனை மன்னிச்சு அவனுக்கு வாழ்வு கொடுக்கணும் அப்படின்ற. ஐயோ அதெல்லாம் முடியாது, அவன் தண்டனைக்குரியவன், அதனால் கண்டிப்பாக அவனுக்கு தூக்கு தண்டனை. பந்தமா சொல்லுது, நான் வந்து உங்கள்கிட்ட நீதியை கேட்க வரல, மாறாக அவன் தப்பு செஞ்சாலும் உடம் கேட்பது இரக்கத்தை அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ உடனே அவர் சொன்னாரா, இவன் என்னுடைய இரக்கத்தை பெற தகுதியற்றவன், என்னுடைய இரக்கத்தை பெறுவதற்கு இந்த பணியாளர், இந்த சோல்ஜர், இந்த படை வீரன் தகுதியற்றான். உடனே அந்த அம்மா சொன்னான், இரக்கத்திற்கு தகுதியே தேவையில்லை, இரக்கத்தை பெறுவதற்கு தகுதி ஒரு அவசியமே இல்லை, அதையும் தாண்டி தாங்க இரக்கம். நீங்க இதை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரக்கமே இல்லை அப்படின்னு வாதாடிச்சான். நம்மளுடைய பேச்சு கேட்ட உடனேயும் இந்த கதை இப்படியா சொல்கிறது, தண்டிக்கப்பட வேண்டிய அந்த படை வீரனை மன்னித்து அனுப்புகிறார் மாவீரன் அலெக்சாண்டர். 2வது பகுதி வருகிறேன். நான் சொன்ன மாதிரி நீதியின் முகம். பவுலடிகளார் எவ்வளோ பெரிய ஆளு, மக்களை, கிறிஸ்தவ மக்களை அப்படி துன்புறுத்துகிறார், எல்லாரும் அடிச்சு உதச்சி சிறையில் போடுறார். ஸ்தேவான் கொலை செய்வதற்கு அவர் தான் காரணமாக இருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம், நீதியின் முகம். ஆண்டவர் சொல்றார் அந்த தமஸ்கு நகர் போகும்போது, ஏ பவுலே, சவுலே சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? இது நீதியின் முகம். இந்த செகண்ட் பார்ட் நான் சொன்ன அன்பு முகம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், நீங்க அவர் கேட்ட வாசகம் தீமேத்துக்கு திரும்ப சொல்றார், கடவுள் என் மீது இறங்கினார், நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா என்னை இறங்கி என் வாழ்வை மாற்றி நீங்க பாத்தீங்கன்னா புறகுணத்தாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாளராக அவரை மாற்றுகிறார். இங்கே 3வது வாசகம் ரொம்ப அழகான ஒரு வாசகம். இதை பலமுறை நாம் வாசித்திருக்கோம், பலமுறை கேட்டு இருக்கிறோம். குறிப்பாக தவ காலத்தில் இந்த பையன் பண்ண தப்பா ரைட்டா அப்படின்னு நம்ம டிஸ்கஷன் போவதில்லை. நீதியின் முகத்தை பார்க்கிறேன். அவன் தப்புன்ட்டு போகிறான், அவன் கூட பைசா இருந்துச்சு, நீ உலகம் அந்த மாதிரி தான், அவன் கூட இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, அவன் தனித்து விடப்படுகிறான். வசனம் அழகாய் சொல், சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு உணவில்லை, பன்றிகள் தின்னுகிற நெற்றிகளால் தன் வயிறை நிரப்ப விரும்பினான். தனிமை, வெறுமை, இதான் வந்து நீதி. நம்ம தப்பு பண்ணா என்ன சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் ஒரு பக்கம். ஆனால் 2வது பகுதி பாருங்களேன், அன்பின் முகம், இரக்கத்தின் முகம். தந்தை அவனை ஓடி சென்று தழுவி முத்தமிட்டு அவனுக்கு விரல்களுக்கு மோந்திரத்தையும் கால்களுக்கு காலணிகளையும் விருந்தையும் படைக்கிறான். இன்னைக்கு நாம நீங்க எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், நீதியின் முகம், அன்பின் முகம். கடவுளை நம்ம பார்க்க வேண்டிய பார்வை தான். கடவுள் நீதியானவர் இல்லை, நீதியானவர். ஆனா அந்த நீதிக்குள்ளும் ஒரு இரக்கம், ஒரு கனிவு,
ஒரு அன்பு. நான் மீண்டும் சொல்றேன், கடவுள் நம்முடைய குற்றங்களை நினைவில் கொள்வதில்லை. நீங்க உட்காந்துருக்க நீங்களாம், அன்னைக்கு நீ அதை பண்ணல, இன்னைக்கு நீ மூஞ்ச காட்டினல, அன்னைக்கு காசு வாங்க திருப்பி கொடுக்கவே இல்லை நீ, அப்ப முன்னாடி நான் அசிங்கம் பண்ணல அப்படின்று இன்று நாம தான் எல்லாத்தையும் எதை மறக்கணுமோ அதை மறக்கிறதே இல்லை, எதை மறக்க கூடாதோ அதை மறக்காம இருக்கும். யோசிப்பாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்வு. அப்ப இங்க நாம் எந்த ஒரு முகத்தை வைத்து கொள்ளும், ஒவ்வொருமான கோபமான முகம், நயவஞ்சகமான முகம், நம்பியார் மாதிரிலாம் இயேசு சொல்றார். இன்னைக்கு நம்ம அனைவருமே அந்த அன்பின் முகத்தை, இரக்கத்தின் முகத்தை இன்னைக்கு வைத்துக் கொள்வேன். ஒருவாக நான் பார்த்தேன் ஒரு விஷயம். இப்போ நம்ம தான் ஸ்வீட் ஸ்டால் போகிறோம், ஹோட்டல்லாம் போகிறோம், நம்ம போய் சாப்பிட்டு வருவோம், நல்லா வயிறு நிறைய 2000 ரூபாய்க்கு ஃபேமிலியாக போய் நல்லா ஒரு வெட்டு வருவோம். வெளியே வந்து நிற்போம், அங்கே யாராவது ஒரு ஆள் நிற்பான், சாப்பிடல. நீங்கள் பாருங்கள், உங்களை அறியாமலே பாய்கள் கை விட்டு 100 ரூபாய் தர மாட்டீங்க, அஃப்கோர்ஸ் 10 ரூபா கொடுப்பீங்க. நான் சொல்வேன், நீங்கள் கொடுக்கணும் என்பது அவசியமே இல்லை, நான் வயிறு நிரப்பிட்டேன். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஆள் மீது நீங்கள் காட்டுகிற அந்த இரக்கத்தின், நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு கூட அவசியமே இல்லை, சில பேர் கொடுக்காம போய் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த 10 ரூபா, அந்த பணம் நீங்கள் கொடுக்குற 10 ரூபா மேபி அவனுக்கு எது யூஸ் பண்ணுறோம் இல்லையோ, ஆனால் நான் உள்ள வயிறு நிறைய 2500 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வெட்டி வந்திருக்கேன். வெளியில் வருகிற போது அந்த 10 ரூபாய் கொடுக்க வேண்டும். இதுதான் அன்பின் முகம், இதைத்தான் இரக்கத்தின் முகம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்வை கூட யோசிப்போம். இன்றைக்கி கடவுள் நான் சொன்ன அற்புதமான இன்றைய செய்தியில் நாம் கேட்ட அல்லது வாசகம் 2 வாசகம் சொன்ன மாதிரி, அவர்கள் யார், நான் இன்னும் அதிகமாக சொன்னால், யார் ஒருவர் கடவுளுடைய மன்னிப்பை அதிகமாக அனுபவிக்கிறாரோ அவர்களால் மட்டும்தான் இந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் கொடுக்க முடியும். இது சான்ஸே இல்லை. நீங்கள் a+b² தான், a² + 2ab + b², அதை மாற்று கருத்தே. அப்போ நீங்க மன்னிக்கல, நீங்க இன்னும் இரக்கமா இல்லை, நீங்க இன்னும் அன்பு இல்லை அப்படின்னா நீங்க கடவுளுடைய இரக்கத்தை, அன்பை இன்னும் அதிகமாக அனுபவிச்சு தான் இருக்கீங்க. அதிகமாக எப்பவுமே இப்போ நம்மள நிறைய இருக்கும்போதோ அப்படியே கொடுத்துன்னு இருப்போம், ஒன்றுமில்லாத சொரணை கொடுக்க முடியாது. இன்னைக்கு கடவுள் தருகிற அந்த 3 நபர்கள், இஸ்ராயேல் மக்கள், பவுலடிகளார், அந்த தவறு செய்த அந்த தவறி எடுத்த மகன். அப்போ அந்த 3 பேருமே அதை உணர்ந்து கொண்டான். அதான் இன்னைக்கு வாசகம் மிக அழகாக சொல். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய நீதியின் முகம், பல நேரங்களில் கடவுள் நம்மை தண்டிக்கலாம், கடவுள் தண்டித்து திருத்தலாம், கடவுள் நமக்கு நல்வழி காட்டலாம். ஆனால் இன்னொரு முகம், அவரை நம்மை விட்டு விடுவதில்லை, அவர் நம்மை அழித்து விடுவதில்லை. நம்ம காணாமல் போனோம், ஆனால் அவர் நம்ம தேடி வருகிறார், தோள் மீது போட்டுக்கொள்கிறார், கட்டி தழுவிக்கொள்கிறார். அப்படியான அன்புருவானே. அப்ப அந்த அன்பு ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம அதிகமா அனுபவிக்கிறோம். அதை நம் வாழ்கிற நம்முடைய இல்லங்களில, நம்முடைய உறவுகளில் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அருளை எதிர்வணி வழியாக மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடும். Hallelujah.
ஆண்டவரே அருமையான நல்ல நாளிலே அற்புதமான திருப்பலி கொண்டாட்டத்தின் வழியாக நம்மளையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். கேட்பதை தருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையிலே நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். வாழ வழிபவரான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறைவார்த்தையின் ஒளியில் தன்னை புதுப்பித்து அவ்வொளியின் ஆற்றலாய் இறையரசை கட்டி எழுப்பும் வரம் தந்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மீட்பான இறைவா, எம் பங்கின் குழந்தைகளுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்களை அருள் கொடையின் உதவியால் இவ்வுலகின் தீய வழிகளின்றி விலகி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உன்னத மருத்துவரான எம் இயேசுவே, எம் பங்கில் உள்ள அனைத்து நோயாளிகளையும், குறிப்பாக கோவிலுக்கு வர இயலாமல் வருந்தும் மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் தங்கள் நோயினின்று விடுதலை பெறவும் பாவ மன்னிப்பு பெற்று புனித மனிதர்களாய் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் பாதுகாவலான எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பியத்தில் உள்ள அனைவரும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் இறை பக்தியில் வேரொன்றி வாழவும் பாதுகாப்பாய் வாழ்ந்திட உழைப்பால் உயர்ந்திடும் அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெற்றியின் வேந்தரான எம் இயேசுவோ, இன்றைய சவால்கள் நிறைந்த உலகில் ஆன்ம தாகத்தோடு உம்மை பின்பற்றிடவும் பிறரை இகழாமல் உம் சீடராய் நடைபோடும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். உதாரி மகன் திரும்பி வந்தது போல நாமும் கூட கடவுளுடைய அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள அவரை அன்றாடம் அணுகி வரக்கூடியவர்களாக மாற அருள் வேண்டும். அன்பு தந்த இறைவா, அருமையான நல்ல நாளுக்காக கண்டு செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் எங்கள் அனைவரும் ஒன்றாக கூட்டி எங்கள் வாழ்வுக்கு நீ பொழிந்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஈரெடுத்து எங்களுடைய எல்லா விதமான மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ளத்திலே புதைந்து கிடக்க அத்தனை விதமான தேவைகளையும் அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல்.
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த நன்றிபலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை ஊழியர்களாக எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரை மாற்றிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகம் அனைத்தையும் படைத்திற்காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினி, உமது சாயலில் மனிதனை உருவாக்கினேன். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தேன். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு மேடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளே. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே இப்படி ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு இருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்துமே நமக்கு நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவுடனின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையிலும் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடம். இந்த நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளை காண்பதற்குரிய அருளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் அற்புதமான கரம் நம்முடன் இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடும். இன்று பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபவுதிகள் கேட்ட அனைவருக்காகும், பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாவருக்காகும் என்றாலும் சிறப்பாக இந்த நாளில் நாம் கேட்ட இறை வார்த்தை, கடவுள் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர். நாமும் கூட அந்த அன்பையும் இரக்கத்தையும் அதிகமாக அனுபவிக்க நாமும் கூட பிறரை மன்னித்து வாழ அழைப்பு விடுகிறார். அப்படி வாழ்வதற்கான அருளை இந்த திருப்பணியின் வழியாக என்றால் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில்களும் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுக ஒளியிலே ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான பொழுதுமிக்க மரியாள், ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான புனித அந்தோனியா, புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையாகிய கடவுளுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் இயேசு அதிகமாக அனுபவித்தார். அதனால தான் அவருடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா அனைவரையும் அவங்கள் நோய்களையும் மன்னித்தவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டான் என்று சொல்லி மன்னிப்பை அறிவு போல ஆண்டவர் இயேசு அங்கு ஊற்றினார். அவரை அண்டி வந்திருக்கு நாமும் கூட அந்த மன்னிப்பை அதிகமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு எதிராக தீமை செய்தோரை நாங்கள் மன்னிக்க மனந்தாரும் என்று ஜெபிக்கிற அந்த அற்புதமான ஜெபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தவரே, என்னுடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்க விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தை நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவன் நேசகர் அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியான ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவரே, இந்த புனிதமிக்க உடலான் மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து எங்களை விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, நீதியின் முகத்தை கொண்ட ஆண்டவர்,
அவர் மீது நமக்கு பயத்தையும் தண்டிக்கிற கடவுள் என்ற அந்த இயல்பையும் நம் கண்முன்பாக கொண்டு வந்தாலும் அதை தாண்டி அவர் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், அன்புள்ளவர் என்ற அற்புதமான இன்னொரு முகத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டு வாழ தன்னையை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சி அருளும்.
ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமீன். உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே ஒரு ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த என் மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைத்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்றைக்குள்ளே பொது காலத்தினுடைய 24ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கு ரூபாய் 14,696. 12ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கன்னிமரியாளின் தூய்மை மிகு பெயர். 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜான் கிறிஸ்தாசம் நினைவு. 14ஆம் தேதி புதன்கிழமை புனித திருச்சிலுவையின் மாட்சியின் விழா. 15ஆம் தேதி வியாழக்கிழமை புனித வியாகுல அன்னையினுடைய விழா. அன்பாளர்களே, நாம் சொன்னது போல செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம். எனவே ஒவ்வொரு ஞாயிறு திருவடியும் நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாளிகை வருகிற 25ஆம் தேதி, அதாவது வருகிற வாரத்தை விட்டு அடுத்த வாரம் விவிலிய கண்காட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவிலிய கண்காட்சியானது நம்முடைய சமூக கூடத்தில் நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். 2வது திருப்படி முடிந்தவுடன் இந்த விவிலிய கண்காட்சி ஹியூமன் அவங்களே நடிப்பாங்க. எல்லாமே வெறுமனே சாட்லாம் இல்லை, பிள்ளைகளாகவே அந்த கேரக்டராகவே மாறி நமக்கு தத்துரூபமாக நடித்து காட்ட இருக்கிறார்கள். குடும்பங்கள், விவிலியத்திலே குடும்பங்கள் என்ற தலைப்பு எடுத்திருக்கிறோம். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் நான் சொன்னது போல் நம்முடைய பங்கிலும் கூட இந்த விவிலிய வினாவிடை போட்டிக்கான நாள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தொடக்க நூல் விடுதலை பயண நூலிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அன்பியங்களுக்கானது. ஒரு அன்பை தந்த 3 பேர் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க. அன்பிய ஒருங்கிணைப்பு தருடம் முதலிலே பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி 2வது திருப்பணி முடிந்தவுடன் ஆலயத்தில் அதற்கான விவிலிய வினாவிடை போட்டிகள் நடைபெறும். அவர் அறிவித்த போல் நம்முடைய மறை மாவட்ட அளவில் விவிலிய பணிக்குழு நமது வினாவிடை போட்டி நடத்துகிறார்கள். அதை பற்றி கடந்த வாரம் அறிவித்த ஒரு 3 பேர் வாங்கி போனாங்க. இணை திருமுக நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 புத்தகங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் 300 கேள்விகளை கொடுத்துருக்காங்க. விடைகளை நீங்களே கண்டுபிடிக்கணும். 100 கேள்விகள் கேட்கப்படும். 100 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில். வருகிற 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி சாந்தோமில் இருக்கிற ரஃபேல் பள்ளியில் இந்த தேர்வானது நடைபெறும். எழுத்து தேர்வு. சரியா? ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் எடுமாங்க. மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தருகிறேன். அவரை நாம் சொன்ன வருகிற 16ஆம் தேதி நம்முடைய பங்கில், அக்டோபர் 16ஆம் தேதி நம்முடைய பங்கில் மறைபரப்பு ஞாயிறு மிஷன் சண்டே கொண்டாட இருக்கிறோம். எனவே அன்பியங்கள் சேர்ந்தவர்கள் தயவு செய்து இதற்கான தயாரிப்பு இறங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கிருஷ்ணா நகர் பொழுது ஆரோக்கிய அன்னையினுடைய கிளை பங்கு அவர்கள் வருகின்ற 16, 17, 18 ஆகிய தினங்களிலே தங்களுடைய பாதுகாவலி ஆரோக்கியனுடைய விழாவை கொண்டாடுகிறார்கள். 16ஆம் தேதி கொடியேற்றம், 17ஆம் தேதி தேர் திருவிழா, 18ஆம் தேதி கொடியிறக்கம் அசன விழா. வெளியில் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்படும், வாங்கி செல்லுங்கள். சொன்ன மாதிரி இது நமது கிளை பங்கு. குடும்பமாக இணைந்து இந்த விழாவிலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று மதியம் 3 மணிக்கு கொமிசிய கூட்டமாக நடைபெறும். எனவே உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய வின்சென்ட் பால் நண்பர்கள் சகோதரர்கள் நம்முடைய பங்கில் அற்புதமான பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். 2வது வாரம் டோர் கலெக்ஷன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தருகிற தாராள காணிகை தான் அவருடைய உந்தி சென்று கொண்டிருக்க செய்கிறது. எனவே உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவரை உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நம்முடைய பங்கில் ஒரு 153 பிள்ளைகள் இந்த உறுதி பூசல் என்ற திருவுருச்சாதத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
நம்முடைய பேராயர் வருகை தந்தார். எனவே மிக அழகாக மிக நேர்த்தியான முறையில் அனைத்தும் நடந்தது. இந்த பிள்ளைகளை தயாரித்தவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். அதோடு கூட நான் ஒவ்வொரு நாளும் பார்த்தேன், நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காத்திருந்து அவர்களை கூட்டி கொண்டு வந்து இந்த திருவருட்சா உறுதிப்பூச திருவருட்சாத்தை பெற உதவி செய்தார்கள். பல நல்ல உள்ளங்கள் நேற்று தினம் மிக சிறப்பாக நடைபெற உதவி செய்த எல்லா நல்லவங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம யூடியூப்ல நேற்று லைவ் போட முடியல, பட் இருந்தாலும் அதை அப்லோடு பண்ணியிருக்கோம். எனவே ரொம்ப அழகாக வந்திருக்கிறது. நம்முடைய சென்ட் ஆண்டனி சர்ச் மதுரவாயில் அதில் நேற்று நடந்த அந்த யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. எனவே நேற்று நடந்த இந்த உறுதி பூசல் பேராயர் மற்றும் 150 பிள்ளைகள் மிக அழகான முறையிலே வழிநடத்தப்பட்ட இந்த திருப்படியானது நம்முடைய யூடியூப்ல இருக்கிறது. பார்த்து மகிழுமாறு கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த பொழுது அன்னை திரேசா அன்பியத்திற்கு ஒரு பலத்தை அவர் கரவொலி கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருவழிபாட்டை புனித ராணி மரியா அன்பியத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கூடாமல் இத்திருவிருந்தை பயனுக்கு ஏற்று பெயர்த்த வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். மறைக்கல்வி தயாரிப்பு இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிள்ளைகளை நீங்கள் கூட்டிக் கொண்டு போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது.
இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஇருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.